ஹாய் ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கான கட் ஆஃப், உங்களுக்கு என்ன கட் ஆஃப் இருந்தால் நீங்கள் எந்த ரவுண்டில் வருவீங்க, அதே போல் எந்த காலேஜ் கிடைக்கும், மொத்தமாக உங்களுக்கு எவ்வளோ காலேஜஸ் எலிஜிபிள் இருக்குது, நீங்கள் எப்படி வந்து சாய்ஸ் லிஸ்ட் வைக்கலாம் அப்படிங்கக்கூடிய டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய சேனல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி வீடியோஸில் நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசிஇ, ட்ரிபிள்இ, அதே போல் ஏஐடிஎஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு கோர்ஸுக்குமே நம்ம வந்து சாய்ஸ் லிஸ்ட்டை கொடுத்துருக்கோம். அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நம்மளுடைய ப்ளேலிஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதையும் செக் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு காலேஜுக்குமான ஒவ்வொரு ரவுண்டுக்குமான சாய்ஸ் லிஸ்ட்டை நம்ம கொடுத்துருக்கோம். அதே போல் நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து எனக்கு கட் ஆஃப் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப்போடைய லிங்க் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ரவுண்ட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த கோர்ஸ் பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கவுன்சிலிங் நேரங்களில் ஒவ்வொரு ரவுண்டுக்கும் அந்தந்த ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பிடிஎஃப், இதே போல் பிடிஎஃப் வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குமே எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே வரும். ஸோ எல்லாம் மறக்காமல் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி ஜாயின் பண்ணிக்க சொல்லிக்கிங்க. ஏன்னா கவுன்சிலிங் வெயிட் பண்ணக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டேட்டா. ஓகேங்களா? நீங்கள் வந்து இந்த டேட்டா எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அஃபீஷியலாக டிஎன்இஏ வெப்சைட்டில் எடுத்தது. பட் நமக்கு டிஎன்இஏ வெப்சைட்டில் இந்த மாதிரி ஒரு கம்பேரிசன் இல்லை. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து சீட் மேட்ரிக்ஸோடு நமக்கு வந்து இவ்வளோ ஒரு டேட்டா வந்து கிடையாது. அதை நம்ம வந்து எடுத்து கொடுத்துருக்கோம். ஸோ மறக்காமல் வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லோருக்குமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பொதுவாக வந்து மற்ற கோர்ஸஸ் எல்லாம் போடும்பொழுது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 20 கட் ஆஃபாக பிரித்து நம்ம வீடியோ கொடுத்துருந்தோம். பட் இங்கே வந்து நமக்கு பயோமெடிக்கல் அப்படிங்கிறனால நம்ம சிம்பிளாக ஒரே வீடியோவில் பண்ண முடியும். அப்படிங்கிறனால நம்ம அந்த மாதிரி எதுவும் பண்ணாமல் பிசி கேட்டகரிக்கான இது முழுக்க பிசி கேட்டகரி. ஓகேங்களா? நீங்கள் அதர் கேட்டகரியில் வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் நான் வந்து உங்களுக்கு பயோமெடிக்கலுக்கு என்னென்ன காலேஜ் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கொடுக்குறேன். உங்களுக்கு என்ன கட் ஆஃப் தேவை அப்படிங்கிறதையும் கொடுக்குறேன். இது வந்து முழுக்க பிசி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஒரு வீடியோ. ஓகேங்களா? அதர் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாலும் கவலைப்பட தேவையில்லை. நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோவே வரல அப்படின்னாலுமே கவுன்சிலிங் நேரங்களில் அந்த குரூப்பில் எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அதை பற்றி யாருமே கவலைப்பட வேணாம். இப்போ நீங்கள் பிசி ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் 3 ரவுண்டில் எந்த ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, காலேஜ் வந்து ஏன் நம்ம ஒரே வீடியோவில் கொடுத்துருக்கோம்னா இதுக்கான காலேஜஸ், பயோமெடிக்கலுக்கான காலேஜஸ் வந்து ரொம்பவே குறைவு. ஓகேங்களா? அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு 100+ காலேஜஸ் தான் இருக்குது. ஓகேங்களா? 100+ கூட கிடையாது. ஒரு 104 காலேஜில் நமக்கு பயோமெடிக்கல் கொடுத்துருக்காங்க லாஸ்ட் இயரில். கிட்டத்தட்ட ஒரு 25 காலேஜில் பார்த்திங்க அப்படின்னா சீட்டே ஃபில் ஆகலை. ஒரு சீட் கார்டு எடுக்கலை. 15 சீட் இருந்துமே பசங்க ஒரு சீட் கார்டு எடுக்கலை, 10 சீட் இருந்துமே எடுக்கலை. ஓகேங்களா? அதனால் வந்து ஒரு குறிப்பிட்ட காலேஜஸில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பயோமெடிக்கல் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் லைக் பண்ணி எடுத்திருக்காங்க. அதுலேயுமே பார்த்திங்க அப்படின்னா 10 சீட் இருக்கிற இடத்துல 7 சீட் ஃபில் ஆகிறது, 15 சீட் இருந்தால் ஒரு 6 சீட் 7 சீட் ஃபில் ஆகிறது, இந்த மாதிரி விஷயமெல்லாம் நடந்திருக்கு. ஸோ அதனால் நான் ஒரே இதாக கொடுத்துருக்கேன். இதில் நாட் ஃபில்டு அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறது எல்லாமே வந்து அந்த காலேஜில் சீட் வந்து ஃபில் ஆகலை, பிசி கேட்டகரிக்கான சீட் வந்து ஃபில் ஆகலை. அப்போ இதில் ஸ்டூடெண்ட்டே யாரும் இருக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருப்பாங்க. எல்லாம் ஓப்பன் கேட்டகரியில் இருப்பாங்க. சரிங்களா? ஓப்பன் கேட்டகரியில் பெரிய ஸ்ட்ரென்த் இருக்காது. ஓகேங்களா? பிசி கேட்டகரிக்கு சீட்டே ஃபில் ஆகலை அப்படிங்கும்போது அந்த காலேஜில் பெரிய ஸ்ட்ரென்த் இருக்காது. பயோமெடிக்கல் பொறுத்த வரைக்கும் பெரிய ஸ்ட்ரென்த் இருக்காது. ஸோ நோட் பண்ணிக்கோங்க எவ்வளோ சீட் இருக்குது, அதெல்லாம் எதெல்லாம் ஃபில் ஆகலை அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இதே போல் உங்களுக்கு ஒவ்வொரு கோர்ஸோடைய பிடிஎஃப் வேணும் அப்படின்னா உங்களுடைய கட் ஆஃப் மார்க் என்ன, எந்த கோர்ஸ் என்ன கம்யூனிட்டிக்கு வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்தடுத்து வீடியோஸ் கொடுக்கும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு இது போல் ஒரு டேட்டாவை கொடுப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.